நான் தமிழ் பையனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்ற ஒரு டிசிஷன் எடுத்து. இந்த மாதிரி எல்லாரும் இருந்தால் நல்லா இருக்கும் கேரளா. மோஸ்ட்லி கேர்ள்ஸ் அப்படிதான் இருப்பாங்க, ஏன்னா தமிழ்நாடு பசங்களை ரொம்ப பிடிக்கும். SS Music presents Shiro Awards 2026. Title sponsor Presta Women's Wear. அனைத்திலும் பெஸ்டா Presta Innerwears, leggings and nighties. Unstoppable கேட்டகரியில் உங்களுக்கு ஒரு அவார்ட் கொடுக்குறது ரொம்ப Thank you so much. ஆல் கிரெடிட் கோஸ் டு 3 பேர் கூட இருந்த 3 கண்டஸ்டன்ஸ் லேடிஸ் தான். எந்த ஜென்ஸ் எதுவுமே பண்ணல. என்ன இல்ல அப்ப நீங்க சொல்லும்போது பெண்கள் தான் நிறைய சொல்ற மாதிரி. ஆப்வியஸ்லி உள்ளே அப்படிதான் இருந்தாங்க. எப்பவுமே அப்படிதானே இருக்கும், பெண்களுக்கு பெண்கள் தானே எதிரியா இருப்பாங்க. பிரெக்னன்சினா அந்த படத்துல எல்லாம் பாட்டு போடுவாங்கல்ல, ஜாலியா போறது, போட்டோ ஷூட் எல்லாம் எடுத்து ஒவ்வொரு வாட்டியும் பேபி பம்பெல்லாம் போட்டோ எடுத்து ஜாலியா இருக்கலாம், அவ்வளவுதான். அப்புறம் குழந்தை வந்துடும், அப்புறம் வளர்ந்துடுவாங்க, அப்புறம் அவ்வளவுதான். அவங்க பாட்டுக்கு ஸ்கூலுக்கு போவாங்க, நான் பாட்டுக்கு வேலைக்கு போகும். இப்படி எல்லாம் நினைச்சிட்டு இருந்தேன்னா அப்படியே உடஞ்சு போச்சு. ரியாலிட்டி வேற. ஃபர்ஸ்ட் வாரத்துல இருந்து வாந்தி. பாப்பாஸ் பிறந்தனா வாந்தி நின்னுடும். ஜாலி அப்படின்னு நினைச்சேன்னா பாப்பாஸ் பிறந்ததுக்கு அப்புறம் வாந்தி நின்னுடுச்சு. ஆனா தூக்கம் இல்லையே. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்கன்னா, அவ்வளவுதான் 1 வயசு, அவங்க நடக்க ஆரம்பிச்சிட்டேன்னா சரியாயிடும் அப்படின்னு சொன்னாங்க. நடக்க ஆரம்பிச்ச உடனே எல்லாத்தையும் கீழே தள்ளி விடுறாங்க, டிவியை போட்டு உடைக்கிறாங்க, எல்லாத்தையும் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒரு 3 இயர்ஸ் ஆனா அவங்க பேச ஆரம்பிச்சிடும்ல, அதோட சரியாயிடும் அப்படின்னு சொன்னாங்க. பேசல என்னால இந்த வாலை பிரேக் பண்ணி வெளியில வர முடியாது அப்படின்றது நானே டிசைட் பண்ணிட்டேன். அது எல்லாத்தையும் வந்து பிக் பாஸ் வந்து பிரேக் பண்ணிடுச்சு. ஒரு இன்ச் ஒரு பர்சன்டேஜ் கூட அவங்களுக்கு அந்த ரெக்ரெஷன் இல்ல. ஒரு வாட்டி பிசிக்கல் அபியூஸ் பண்ணவர் திரும்பவும் பண்ணுவாரோ அப்படின்றதுதான் எனக்கு பயமா இருந்தது. நம்ம ஒர்க் பண்ற எல்லா பிளேஸ்லயுமே வந்து பெண்களுக்கு பெண்கள் தான் எதிரி. திருப்பி செலிப்ரேஷனுக்குள்ள வந்து எந்த லேடிஸும் என்கிட்ட வந்து சாண்ட்ரா எப்படி இருக்க, ஹெல்த் ஓகேவா அப்படின்னு ஒருத்தங்க கூட என்கிட்ட கேள்வி கேட்கல. ஆனா வந்த ஜென்ஸ் எல்லாரும் கேட்டாங்க. நான் நல்லா இருக்கணும்னு யாரும் நினைக்கிற மாதிரி எனக்கு தெரியவே இல்லை. ஆப்வியஸ்லி அந்த ஒரு இன்டென்ஷன் எனக்கு தெரிஞ்சு பாருக்கு மட்டும்தான் இருந்தது. ஆமா, அந்த ஒரு கம்ஃபர்ட் அது கொடுத்ததும் பாரு மட்டும்தான். ஆனா அவங்க கூட ஒரு ஃப்ரிக்ஷன் எனக்கு தெரிஞ்சு பாரு என் கூட இருந்திருந்தா பின்னால ஸ்டேஜ் வரைக்கும் போயிருந்திருக்கும். என்கிட்ட தான் தப்பு பண்ணியிருக்காங்க, நான் எந்த தப்பும் பண்ணல. நான் ஏன் மூஞ்சியும் மறைச்சிக்கணும், நான் ஏன் வந்து வெளியில வராம இருக்கணும்? நான் வருவேன், நீங்க எனக்கு கொடுக்குற பட்டை நான் வாங்கி கையில வச்சுக்கணும்னு அவசியம் எனக்கு கிடையாது. நீங்களே வச்சுக்கோங்க, எனக்கு தேவையில்லை. ஏன்னா வேணும்ன்றதை நான் எடுத்துப்பேன். அந்த ஸ்கேம்ட்ரான்றதை நான் எடுத்துட்டேன், அதை நான் வந்து ப்ரொடக்ஷன் பேர்ல போட்டுட்டேன். அப்புறம் நடிப்பிறக்கி தானே ஆக்டிங் குயினே போட்டுடுவேன் நான். அவளுக்கு சந்தோஷமாயிடுச்சா, சரி ரம்யாவுக்கு சந்தோஷமாயிடுச்சா, கனிக்கு சந்தோஷமாயிடுச்சா, திவ்யாவுக்கு சந்தோஷம் இருந்துட்டு போட்டோம். 30 லட்சத்தோட PR என்ன போட்டு அடிச்சாங்க. சேனல் கொடுத்தது தான் ரெட் கார்டு. நான் யார்கிட்டையும் இப்போ ரெட் கார்டு வேணும்னு கேட்கவும் இல்லை, நான் எதுவுமே பண்ணவும் இல்லை. இன்னைக்கு நம்ம கூட வந்து சாண்ட்ரா அவங்க இணைஞ்சிருக்காங்க ஃபார் தி கேட்டகரி ஆஃப் அன்ஸ்டாப்பபிள் உமன். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பர் மேம், சோ குட். ஆஃப்டர் லைக் உங்களை பார்த்து நிறைய விஷயம் நடந்திருக்கு இந்த ஒரு கடந்த ஒரு 3 மாதங்கள்ல. இந்த மொமெண்ட்ல உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். அண்ட் உங்களுக்கு இந்த உமன்ஸ் டேல உங்களுக்கு வந்து ஒரு கேட்டகரி அன்ஸ்டாப்பபிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப கிரேட்ஃபுல்லா ஃபீல் பண்றேன். பிகாஸ் வந்து அன்எக்ஸ்பெக்டட் எனக்கு இது. நான் அந்த டைட்டில் பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆக்சுவலி வந்து லைஃப்ல அப்படி இருக்கணும் அப்படின்றத தான் நான் எனக்கு வச்சிருக்கிற ஒரு ரூல்னு சொல்லலாம். அன்ஸ்டாப்பபிளா இருக்கணும். whatever comes, என்ன நடந்தாலும் எங்கேயுமே நிக்க கூடாது, அன்ஸ்டாப்பபிளா இருக்கணும்னு என் அண்ணா எனக்கு சொல்லி கொடுத்தது. அவர் தான் வந்து சின்ன வயசுலயே வந்து நிறைய ஹர்டில்ஸ் நாங்க ஒன்னா வந்து ஃபேஸ் பண்ணோம். ஏன்னா ஃபேமிலி வைஸ் எல்லாம் நிறைய விஷயங்கள். அந்த டைம்ல என் அண்ணா வந்து சொல்லி கொடுத்த ஒரே ஒரு விஷயம் தான், விழுந்துடும் ஆனா எழுந்து ஓடிடும் கூட யாருமே இல்லைன்னா கூட. அதை நான் இன்னைக்கு வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஸ்டில் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். என் கிட்ஸுக்கு நான் அதான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். அண்ட் நான் நீங்க பிக் பாஸ் இருக்கும் போது தான் நீங்க இந்த லைவ் பண்ண அந்த விஜே இதெல்லாம் வந்து கிளிப்ஸ்லாம் பயங்கர வைரல் ஆச்சு. அப்ப யாருக்குமே தெரியாது இவங்களும் ஆங்கரா இருந்திருக்காங்க போல இருக்கே அப்படின்ற மாதிரி. ஆனா நான் ஆங்கரா இருந்த போது எனக்கு ஜாஸ்தி காலேஜ் ஐ வாஸ் டூயிங் தமிழ் ஹிட்ஸ்னு ஒரு ஷோ தான் பண்ணிட்டு இருந்தது. அப்ப எனக்கு தமிழ் தெரியாது, ஏதோ ததக்கு போதக்குன்னு தமிழ் பேசிட்டு இருக்கேன், கலந்து ஒரு மாதிரி இருக்கும், அந்த தமிழ் இருக்கும். சோ எனக்கு வந்து ஃபுல் நிறைய ஃபேன்ஸ் எனக்கு இங்க இருந்துதான் இருந்தாங்க. ஸோ அவங்க எனக்கு கால் பண்ணுவாங்க, ட்ரெஸ் அனுப்புவாங்க. எனக்கு தமிழ்நாட்டுல இருந்து ட்ரெஸ்ஸஸ் வந்துட்டு இருந்தது அண்ட் லெட்டர்ஸ். அந்த டைம்ல வந்து ஆக்சுவலி இன்னொரு சேனல் இருந்தது இல்லை இங்க வந்து ஃபேமஸ் சேம் அவங்களோட இன்னொரு மலையாளம் பேட்டர்ன் தான் அது இருந்தது. ஸோ எனக்கு இங்க இருந்து தான் நிறைய லெட்டர்ஸ். எனக்கு அப்போ படிக்க தெரியாது, தமிழ் படிக்க தெரியாது. அப்போ அந்த நெட்வொர்க்கோட மேனேஜர் இருப்பார், அவர் தான் எனக்கு அது படிச்சு கொடுப்பாரு, இதை இப்படி எழுதியிருக்காங்க. ஸோ அவர் தான் எனக்கு தமிழ் கற்றுக் கொடுத்ததும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமா தமிழ் பேச ஆரம்பிச்சது அங்க இருந்துதான். ஸோ எனக்கு வந்து தமிழ்நாடு ரொம்ப பிடிக்கும். அந்த
அந்த ஷோ மூலமா. அதுக்கப்புறம் நான் இங்க வரும்போது அது மூலமா எனக்கு நிறைய படங்கள் ஆஃபர் எல்லாம் வந்தது இங்க இருந்து, தமிழ்நாட்டுல இருந்து. பட் நான் அப்போ எதுவுமே பண்ணல. அண்ட் குமுதத்துல வந்து அட்ட பேஜ்ல ஒரு நான் ஃபேஸ் ஃப்ரம் தமிழ்நாடுன்றது என்னோட போட்டோ தான் ஃபர்ஸ்டா வந்தது. என்னோட ஒரு போட்டோ அது அட்ட பேஜ்ல வந்து எனக்கு இங்க இருந்து ஆஃபர்ஸ் வந்தது எல்லாமே. அப்போ எனக்கு எதுவும் பண்ற மாதிரி இல்லைனால எல்லாத்தையும் நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நான் இங்க வரும்போது தான் எனக்கு அங்க இருக்கும்போது தெரியாது இங்க இருக்கிற நிறைய செலிபிரிட்டிஸ் எல்லாம் எனக்கு ஃபேன்ஸா இருந்தாங்க அப்படின்றது. நான் இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் பாக்குறவங்க எல்லாரும் எந்த ஷூட் போனாலும் சொல்லுவாங்க, சாண்ட்ரா நீங்க சாண்ட்ரா அப்படின்னு, அவங்க ஃபேன் அப்படின்னு. காளி வெங்கடனாலாம் சொல்லும்போது ஐ வாஸ் ஷாக்கிங். ஓ அப்படியா, நீங்க ஷோ எல்லாம் பாத்திருக்கீங்களா அப்படின்னு. அந்த ஜேர்னி எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அது மூலமா தான் நான் வந்து நான் தமிழ் பையனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்ற ஒரு டிசிஷன் எடுத்தது. இந்த மாதிரி எல்லாரும் இருந்தா நல்லா இருக்குமே கேரளா. மோஸ்ட்லி கேர்ள்ஸ் அப்படிதான் இருப்பாங்க, ஏன்னா தமிழ்நாடு பசங்களை ரொம்ப பிடிக்கும். சோ அப்படிதான் நான் இங்க வந்தது, பிரஜனை கல்யாணம் பண்ணி இங்க வந்தது. அதுக்கப்புறம் இங்க இருந்து ஒரு மாசிவான ஒரு ரெஸ்பான்ஸ், ஒரு லவ் எனக்கு இப்ப கூட நான் வெளியில இறங்கினதுக்கு அப்புறம் என்ன அப்படின்றது தெரியல. நான் ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது அந்த அம்மாக்களுக்கு இருக்கிற பாசம் இருக்குல்ல, வந்து அப்படியே கட்டி பிடிச்சிட்டு ஓகேவா நல்லா இருக்கியா, ஹெல்த் நல்லா இருக்கான்னு கேக்குறது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். என்னன்னா எனக்கு அம்மா வந்து என் அம்மா அப்படி கேக்குறதும் இல்ல, எனக்கு அம்மா கூட ரொம்ப கனெக்ஷனும் இல்ல, மாமியாரும் அப்படிதான் இருக்காங்க. சோ எனக்கு வெளியில அம்மாக்கள் வந்துட்டு என்ன கட்டி பிடிச்சிட்டு நல்லா இருக்கியா அம்மா, சாப்பிட்டியா அப்படின்னு எல்லாம் கேட்கும்போது எனக்கு பயங்கர கனெக்ஷன், அந்த ஒரு அம்மா ஃபீல் வரும். நம்ம வீட்டு பொண்ணு. ஆமா, எனக்கு அந்த ஃபீல் தான் இப்போ நான் வெளியில எங்க போனாலும் எனக்கு கிடைக்கிறது. அந்த ஒரு ஃபேமிலியில, அவங்க ஃபேமிலியில ஒரு ஆளா பாக்குறாங்க. நீ அழுதுட்டு இருந்த, ஏமா அழுதுட்டு இருந்த அப்படின்னு கேட்கும் போதெல்லாம் அவங்க கூட அவங்க கனெக்ட் பண்ணிருக்காங்க. நிறைய பேர் வந்து சொன்னது அவங்க ஹஸ்பண்டுக்காக அவங்க அப்படி இருந்திருக்காங்க. இன்னும் நிறைய பேர் வந்து சொன்னது அவங்க ஹஸ்பண்ட் கேட்டிருக்காங்க, எனக்காக நீ என்னைக்காவது இந்த மாதிரி இருந்து உட்காந்து அழுதுருக்கியா, அவங்க பாரு அவங்க உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க ஹஸ்பண்டுக்காக. ஸோ அந்த கனெக்ஷன், குழந்தைங்க கனெக்ஷன், அதெல்லாம் வந்து அவங்க எனக்கு நேரா பேசும்போது என்ன பார்த்தா உடனே முதல்ல கேக்குற பாத்து மீனு எங்க, அச்சு எங்க அப்படின்னு கேக்குறாங்க. மக்களுக்கு ரொம்ப பயங்கரமா அது பாத்து மீனு பேரு எங்க போனாலும் பாத்து மீனு எங்க, பாத்து மீனு எங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்புறம் வந்து அச்சு எங்க, பிரஜனை அச்சு அப்படின்னு கூப்பிடுறது. அப்புறம் பிரஜன் ஒரு வேர்டு எனக்கு யூஸ் பண்ணிருது, கோகோ கோகோன்னு. வந்து கோகோ நல்லா இருக்கீங்களா, அது வந்து ஜென்சி கிட்ஸ் வந்து கேக்குறது எல்லாம் கோகோ நல்லா இருக்கீங்களா மறந்து எல்லாமே கோகோ அச்சு பாத்து மீனு ஃபுல்லா. ஸோ என் ஃபுல் ஃபேமிலி கூட அவங்க கனெக்டா இருக்காங்கன்றது பயங்கர சந்தோஷம். அதனாலதான் எனக்கு இந்த ரெகக்னேஷன்ஸ் எல்லாமே வந்திருக்கு அவங்க மூலமா தான். ஸோ ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் டு த ஹோல் தமிழ்நாடு அப்படிதான் சொல்லணும். ஓகே, நம்ம அப்படியே அந்த ஸ்வீட் மெமரிஸ் போலாம். ரெஜின் சாண்ட்ரா, அது அந்த அந்த மியூசிக் கேட்டாலுமே இப்பயும் வைப் ஆயிட்டு இருக்காங்க. ஸ்டில் பிரஜின் அவர்கள், நீங்க இப்ப காலேஜ்ல நீங்க ரீசெண்டா போனீங்க இந்த கல்ச்சர்ஸ்க்கு, அவருக்கு மட்டுமே ஃபோக்கஸ் வச்சு அவர் வந்து என்னப்பா கட்டு பயங்கரமாகறாப்ல, அவர் ஹேண்ட்ஸமா இருக்காரு, கல்யாண நம்பர் தெரியல அப்படின்னு நிறைய கேர்ள்ஸ் எல்லாம் ஃபேன்ஸ் எல்லாம் போட்டுருக்காங்க. இன்னும் அந்த கிரேஸ் அவருக்கு வந்து குறையவே இல்லை. அது எப்படி பாக்குறீங்க? எனக்கு எதுக்கு போறோம், அதுதானே எங்களுக்கு வேணும். ஓகே, சரி அந்த ஒரு எனக்கு தெரிஞ்ச 2 decades நான் பாத்துட்டு இருக்கேன். அதை வந்து பிரஜனுக்கு அந்த ஃபேன்ஸ் இப்ப ஜென்சி வரைக்கும் அவருக்கு ஃபேன்ஸ் இருக்குன்னா பிளெஸ்ட் இல்ல நிஜமா. ஏன்னா ஒரு சாங் விஜயநனி சாரோட சாங், அது கம்போசிங் சாங், அவர் இன்னும் எல்லா கன்சர்ட்ஸ்லும் அது பாடுவாரு. அதனால இன்னும் அது ஃபேமஸ் ஆயிட்டே இருக்கு அந்த சாங் வந்து. அந்த சீரியல் கமிட் ஆகுறதுக்கு முன்னாடி தான் எங்களுக்கு கல்யாணம் நடக்குது. ஸோ நான் அப்போ வந்து இங்க வந்து ஒரு ஹாஸ்டல்ல இருக்கேன். எங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நான் ஹாஸ்டல்ல இருக்கேன். ஸோ பொண்ணுங்க எல்லாம் லேடிஸ் ஹாஸ்டல் இல்ல, அவர் போனாலே அவரு வர்றதுக்கு முன்னாடி இந்த சீரியல் போட்டிருப்பாங்கல்ல, எங்க மேல வந்து எங்க ரூம்ல எல்லாம் மேல ஒரு குட்டி டிவி வச்சிருப்பாங்க, ரூம்ல காமன் டிவி வச்சிருப்பாங்கல்ல, எல்லாரும் அந்த டைமுக்கு வந்துட்டு ஐயோ பிரஜன் அப்படின்னு வந்து உட்காருவாங்களா. ஸோ அதெல்லாம் எனக்கு நான் பயங்கரமா என்ஜாய் பண்ண டைம் அது. அதுக்கப்புறம் தான் எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சு பிரஜன் கல்யாணம் பண்ணிட்டாரு அப்படின்னா. அப்ப அவர் வரும்போது எல்லாரும் வெளில வருவாங்க அவரை பாக்குறதுக்கு. ஸோ ஆனா அங்கிருந்து கேர்ள்ஸ் எல்லாருமே வந்து பயங்கரமா பேம்பர் பண்ணிட்டு இருப்பாங்க எங்களை வந்து. அவ்வளோ லவ், ஆனா அவர் அவ்வளோ பிடிக்கும். அதனால அதே லவ் நான் வந்து இப்பவும் பாக்குறேன்.
இப்போ வந்து அப்போ இருந்த அந்த ஜெனரேஷன்ல இருந்தவங்க எல்லாரும் வந்து இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு அவங்களுக்கு எல்லாருக்கும். ஸோ அப்படி ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல இருக்கிறவங்களையும் நான் பார்க்குறேன். இப்போ இருக்கிற கிட்ஸா இருக்கட்டும், இதே சாங்குக்காக அவங்க ஃபேன்ஸ், இந்த சாங்குக்காக அவங்க எல்லாரும் ஃபேன்ஸ். ஸோ ஒரு காலேஜ்ல எல்லாம் போகும்போது எவ்வளோ பேர் அவர் அட்மையர் பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி. ஓகே, ஸ்டில் அவர் வந்து அந்த ஸ்பாட்லைட் அதுதானே வேணும், அதுக்காக தானே இவ்வளோ கஷ்டப்பட்டது, இன்னும் அங்கதான் இருக்கிறாரு அப்படின்றது வந்து I feel so happy. Blessed. Blessed always. ஏன்னா இந்த கேப்ல வந்துட்டு நீங்களும் நல்லா நடிப்பீங்க, அவர் நல்லா நடிப்பார். அவர் மட்டுமே தொடர்ந்து வந்து அவர் சின்ன தம்பியா இருக்கட்டும், அந்த நடுவில் வந்து நிறைய சீரியல்ஸ் வந்து பயங்கர ஹிட். ஆமா, நீங்க ஏன் அந்த ஒரு 7 years 8 years கேப்னு சொன்னீங்கல்ல, உங்களுக்கு அது பாப்பா இருக்காங்க அப்படின்றதுக்காக மட்டுமா இல்ல வேற ஏதாவது ரீசன்ஸா? வேற ஒரு ரீசனும் இல்ல. ஆக்சுவலி வந்து 2018ல வந்து நான் பிரேக் எடுத்துட்டேன். இன்னும் நிறைய ஒர்க் பண்ணிட்டேன். வீடு வாங்கணும் அப்படின்றது, வீடு வாங்கினதுக்கு அப்புறம் தான் குழந்தை பெத்துப்பேன் அப்படின்னு நான் வந்து பயங்கர ஸ்ட்ராங்கா இருந்தேன். ஸோ வீடு வாங்கிட்டோம். நாங்கள் வந்து 2 பேரும் சேர்ந்து குட்டி குட்டியாக சேர்த்து வச்சு ஒரு 10 years சேர்த்து வச்சு வீடு வாங்கிட்டோம். ஸோ வீடு வாங்கின உடனே அடுத்து வந்து உடனே பாப்பா அப்படின்ற மாதிரி நாங்கள் டிசைட் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கு நான் பிரேக் எடுத்துட்டேன். பிரேக் எடுத்து ஐ ஸ்டார்டட் ஈட்டிங் குட் ஃபுட் அந்த மாதிரி எல்லாம் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு. ஆமாம். ஸோ என்னோட மைண்டில் எப்படி இருந்ததுன்னா, ப்ரெக்னென்சின்னா அந்த படத்துல எல்லாம் பாட்டு போடுவாங்கல்ல, அப்படி ஒரு பாட்டு போட்டேன்னா ஜாலியாக போகிறது, ஃபோட்டோ ஷூட் எல்லாம் எடுத்து ஒவ்வொரு வாட்டியும் பேபி பம்பெல்லாம் ஃபோட்டோ எடுத்து ஜாலியாக இருக்கலாம், அவ்வளோதான். அப்புறம் குழந்தை வந்துடும், அப்புறம் வளர்ந்துடுவாங்க, அப்புறம் அவ்வளோதான். அவங்க பாட்டுக்கு ஸ்கூலுக்கு போவாங்க, நான் பாட்டுக்கு வேலைக்கு போகும், இப்படியெல்லாம் நினச்சிட்டு இருந்தேன்னா அப்படியே உடஞ்சு போச்சு. ரியாலிட்டி வேற. சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் வாரத்துல இருந்து வாந்தி. வாந்தினா மூட் ஸ்விங் கூட விடலாம், வாந்தி விட்டுட்டு தானே மூட் ஸ்விங்குக்கெல்லாம் டைம். தண்ணி கூட குடிக்க முடியல. உள்ள போட்டு டக்குன்னு வெளில வருது, உள்ள போது வெளில வருதா ஃபுல். அதாவது நான் டெலிவரிக்கு போற அன்னைக்கு வரைக்கும் நான் வாந்தி எடுத்துட்டு தான் லேபர் ரூமுக்குள்ள போறேன். அந்த அளவுக்கு வாந்தி. எதுவுமே சாப்பிடல, ஒழுங்கு தண்ணி கூட ஃபுல் ட்ரிப்ஸ்லயே தான் போயிட்டு இருந்தது. ஸோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன், அது பயங்கர ஹர்டில்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பாப்பாஸ் பிறந்ததுக்கு அப்புறம் நான் என்ன, பாப்பாஸ் பிறந்தேன்னா வாந்தி நின்றுடும், ஜாலி அப்படின்னு நினைச்சேன்னா, பாப்பாஸ் பிறந்ததுக்கு அப்புறம் வாந்தி நின்றுடுச்சு. ஆனா தூக்கம் இல்லையே, ஒண்ணு விட்டா இன்னொன்னு. ஆமா, இப்ப 2 hours ஒன்ஸ் ஃபீட் பண்ணணும்னா ஒரு பாப்பாவை ஃபீட் பண்ணி நல்லா பர்ப் பண்ணி தூங்க வைக்கிறதுக்குள்ள இவங்க தூங்கின உடனே பட்டன் போட்ட மாதிரி அடுத்த பாப்பா எழுந்துடும். அவங்களுக்குள்ள பயங்கர சிங்க் இருக்கும். டக்குன்னு எழுந்துருவாங்க, டக்குன்னு அழுதுருவாங்க. எனக்கு தூங்குறதுக்கு டைமே இருக்காது. இந்த பாப்பா தூங்கிடுச்சா அடுத்து அந்த பாப்பாவை எழுப்பி ஃபீட் பண்ணி அதுக்கப்புறம் பர்ப் பண்ணி தூங்க வச்சு அடுத்த ஆள் எழுந்துருவாங்க. ஸோ இது எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 years இது என்னோட ரொட்டீனா இருந்தது, தூக்கம் இல்லாம. 3 years வரைக்கும் நான் ஃபீட் பண்ணேன். யாருமே ஹெல்ப்புக்கு இல்லை, யாருமே ஹெல்ப்புக்கு இல்லை. மெய்ட்ஸ் கூட வர முடியாது. பிகாஸ் வந்து பாப்பாஸ் இருக்கிறதுனால அவங்க என்ன டைம் வரும் அப்படின்றது எனக்கு தெரியாது. பிகாஸ் வந்து இவங்க தூங்கிட்டு இருப்பாங்க, ஒரு ஆளை எழுப்பி விட்டேன்னு வச்சுக்கோங்க, அடுத்த ஆளை எழுந்துடுவாங்க. அதுக்கப்புறம் தூங்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த சிச்சுவேஷன்ல இருந்ததுனால மெய்டு கூட இல்லை, எல்லா வேலையும் நான் தான் பார்த்துட்டு இருந்தது, அவங்கள பார்த்துக்கிறதும் நான் தான். ஸோ அவங்க 2.5 yearsல இருக்கும்போது தண்ணி கீழே ஊற்றி விட்டு நான் கீழே விழுந்து என் கை உடஞ்சி கட்டோட இருந்தது. ஒரு 6 months வந்து அந்த புத்தூர் கட்டோட இருந்தேன், அவங்கள பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஸோ இதெல்லாம் பயங்கர ஒரு ஹார்ட்ஷிப் மாதிரி இருந்தது. ஆனா ஓவர் கம் பண்ணி நாங்க 2 பேரும் மட்டும்தான் தனியா இருந்ததுனால பாப்பாஸ் கூட ரொம்ப அட்டாச் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் ஐ டிசைடட் ஓகே அவ்வளவுதான், என் கரியருக்கு ஃபுல் ஸ்டாப் ஆயிடுச்சு. இதுக்கு மேல நான் நடிக்க போறது இல்ல. ஹோல்ட் பண்ணிக்கலாமா இல்ல மொத்தமா மறந்துட்டீங்களா? வேணாம் போக வேணாம்ட்டீங்களா? இல்ல, நான் போக வேணாம் நானே டிசைட் பண்ணிட்டேன். என்ன சொல்றீங்க? அப்ப வீட்ல ஒரு பிரச்சனை அவர்கள் ஏமா அப்படி அப்படின்ற மாதிரி எதுவும் கேட்கல? இல்ல, அவருக்கும் தெரிஞ்சிடுச்சு. ஏன்னா பாப்பாஸே இப்போ என்ன விட்ட வேற யாரும், அவங்களோட ரொட்டீன்ஸ் எல்லாமே எனக்கு மட்டும்தான் தெரியும், வேற பாத்துக்கிறதுக்கு யாருமே இல்ல. அவங்க என் கூட செட் ஆயிட்டாங்க. சோ எனக்கு மட்டும்தான் தெரியும் அவங்க எதுக்காக அழுகுறாங்க அப்படின்னு, சாப்பாடுக்காக அழுகுறாங்க இல்ல வேற எதுக்காக அழுகுறாங்க அப்படின்றது எனக்கு மட்டும்தான் தெரியும். பிரஜனுக்கு கூட தெரியாது. ஏன்னா அவர் ஷூட் போயிட்டு வருவாரா, மோஸ்ட் ஆஃப் த டே நான் தனியா தான் இருப்பேன் இவங்களை 2 பேரையும் வச்சுட்டு. ஸோ இது எல்லாமே அவருக்கு தெரியுன்றதுனால அவரும் எதுவுமே சொல்ல, ஓகே உன்னோட டிசிஷன், நீ என்ன டிசிஷன் வேணா எடுத்துக்கோ, ஏன்னா குழந்தைங்களையும் நம்ம பாத்துக்கணும் இல்லையே, எண்ட் ஆஃப் த டே அதுதானே மெயின் விஷயம். அவங்க தான் நம்மளோட ஃபியூச்சர். ஸோ அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக அது சாக்ரிஃபைஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. லைக் வந்து எனக்கு நான் ஸ்டாப் பண்ணிக்கலாம். இன் ஃபியூச்சர் எப்போ அது அவங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் யாராவது கூப்பிட்டாங்கன்னா போய் நடிக்கலாம்.
டைம் வந்துடுச்சுன்னா. பட் எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை. ஏன்னா இவங்க என்ன ஸ்கூல் போக ஆரம்பிச்சிட்டேன்னா ஈஸி ஆயிடும் அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்கன்னா அவ்வளவுதான் 1 வயசு, அவங்க நடக்க ஆரம்பிச்சிட்டேன்னா சரியாயிடும் அப்படின்னு சொன்னாங்க. நடக்க ஆரம்பிச்சோடனே எல்லாத்தையும் கீழே தள்ளி விடுறாங்க, டிவியை போட்டு உடைக்கிறாங்க, எல்லாத்தையும் பண்ணிட்டாங்க. பிடிக்கிறதுக்கே டைம் ஆயிடுச்சு. ஓகேவா. அதுக்கப்புறம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஒரு 3 years ஆனா அவங்க பேச ஆரம்பிச்சிடும்ல, அதோட சரியாயிடும் அப்படின்னு சொன்னாங்க. பேசல லவ 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 2 சைட்லயும் பேசிட்டே இருக்காங்களா. இல்ல இன்னும் ஒரு 3.5 years 4 yearsக்கு நீங்க ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிடுங்க சரியாயிடும் அப்படின்னு. 4 years வரைக்கும் ஸ்கூலுக்கு அனுப்பவே இல்லை. நான் 4.5 yearsல தான் ஸ்கூலுக்கு அனுப்புறேன். அப்போ அவங்க ஏன்னா நான் வச்சுட்டே இருந்தேன், இவங்க நல்லா பேசட்டும், ஸ்கூல்ல ஏதாவது நடந்ததுன்னா நம்ம கிட்ட வந்து சொல்லணும்ல. அதனால நானே வச்சுட்டு ரொம்ப ஸ்ட்ரகிள். ஆனா ஓகே பாத்துக்கிட்டேன். ஏன்னா வீடு எல்லாத்தையும் அப்படியே தலைக்கீழ வச்சுடுவாங்க 2 பேரும் ஓடுதுங்க. ஒரே ஆள் 2 பேர் எப்படி எல்லாம் பிடிச்சி அந்த பக்கம் இந்த பக்கம் அப்படியே ஓடிட்டே இருப்பேன். ஒரு நாளைக்கு 40 வாட்டி நான் அந்த வீடை பெருக்குவேன். அதாவது சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு இப்படி ஹே என் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு இருக்கு, அவ வீட்டுக்கு வந்து சொல்லுவா, உன் வீட்டுல வந்து மட்டும் மண்ணா இருந்தேன்னு வச்சுக்கோ, சாப்பாடுல நேரம் மரமா வந்திருக்கு, அப்படியெல்லாம் பண்ணுவாங்க. பயங்கர சேட்டை 2 பேரும். ஆமா, எல்லாத்தையும் பண்ணிட்டு எல்லாத்தையும் கொட்டுறது, போனை கொண்டு போய் தண்ணியில போடுறது, ரிமோட்டை தூக்கி வெளில போடுறது, இந்த மாதிரி எல்லா வேலையும் பண்ணுவாங்க. சோ அது ஒரு பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தது. அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சா ஈஸின்னு சொன்னாங்க. ஸ்கூலுக்கு போனோம்னா நம்ம காலையில எத்தனை மணிக்கு எழுந்துக்கணும், 4 மணிக்கு எழுந்துக்கணும் ஸ்கூலு. அதுக்கப்புறம் ஜிம்னாஸ்டிக் கிளாஸ் எல்லாம் முடிச்சோன்னா 5 மணிக்கு இவங்க வந்துடுவாங்க. வந்ததுக்கு அப்புறம் ஒரு ரொட்டீன் இருக்கும்ல, அவங்களுக்கு குளிப்பாட்டி இது பண்ணி டின்னர் கொடுத்து விளையாட வச்சு தூங்க வச்சு ஒரு நாள் போயிடுச்சு. இப்படியே போயிட்டே இருக்கும். இப்படி போயிடுச்சு. அப்ப எனக்கு தெரிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், ஃபுல் ஸ்டாப். இதை பத்தி நீ வேற எதுவுமே யோசிக்காத, இதை பத்தி மட்டும் யோசி அப்படின்றது நான் டிசைட் பண்ணிட்டு ஓகே அவ்வளவுதான், இதுக்கு மேல நம்மளால எதுவும் பண்ண முடியாது. அது எல்லாத்தையும் வந்து பிக் பாஸ் வந்து பிரேக் பண்ணிடுச்சு. அதாவது என்னால இந்த வாலை பிரேக் பண்ணி வெளியில வர முடியாது அப்படின்றது நானே டிசைட் பண்ணிட்டேன். என்னால வரவே முடியாது லைஃப்ல. மேபி அவங்களுக்கு ஒரு கல்யாணம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வேணா நான் வெளில வரலாம் அப்படின்ற மாதிரி தான். ஆமா, ஏதோ ஒண்ணு அப்படின்னு நான் நினைச்சிட்டேன். சரி விட, அது அவ்வளவுதான், நம்ம தலையெழுத்து அந்த மாதிரி அப்படின்னு நான் விட்டுட்டேன். என்னன்னா நான் நிறைய அம்மாக்களுக்கு வந்து நிறைய பேருக்கு நான் வந்து இன்ஸ்பைரிங்கா இருக்கேன். ஏன்னா இப்ப என்னால வந்து இதையும் பார்க்க முடியுது, என்னோட வீடையும் பார்க்க முடியுது, கரியரையும் பார்க்க முடியுது. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனுக்கு நான் வந்துட்டு என் குழந்தைங்களும் என்ன புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நான் இருந்த அந்த ஒரு 82 days அந்த மாதிரி இருந்ததுனால அவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க, நான் அவங்கள புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அவங்களுக்குள்ள ஒரு பாண்டிங் வந்துடுச்சு. ஸோ என்னால கரியரும் இப்ப பாத்துக்க முடியுது, அவங்களையும் பாத்துக்க முடியுது. நிஜமாதான். இப்ப எதுவா இருந்தாலும் அம்மா நீ ரெஸ்ட் எடுத்துக்கோமா, நான் பாத்துக்கிறேன்மா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. பிளேட்ஸ் எல்லாம் அவங்களே கொண்டு போய் வாஷ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் ஆயிடுச்சு. முன்னாடி நான் எதுவுமே பண்ண விட மாட்டேன். எல்லாமே நான் பண்ணணும் அப்படின்னு இருக்கு. இப்ப என்ன உட்கார வச்சுட்டு நீங்க உட்காருங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு 2 பேர்ல யாராவது ஒருத்தங்க எல்லாத்தையும் பண்ணுவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க, வீட்டுக்கு வந்த உடனே தண்ணி எடுத்து கொடுப்பாங்க, அந்த மாதிரி எல்லாம். அது ஒரு பிளஸ்ஸா பாக்குறேன் நான். இந்த ஒரு கஷ்டத்துல அது ஒரு நல்ல விஷயமா பாக்குறேன். இப்ப நீங்க சொல்லும் போது கூட நல்லா பேசிட்டோம், அப்ப நம்ம ஸ்கூல் அனுப்பலாம், அப்பதான் நடந்த விஷயத்த சொல்லுவாங்க. நாங்க இதை வந்து பிக் பாஸ்ல பார்த்தோம். நீங்க வந்துட்டு வீட்டுக்குள்ள இருக்கும் போது ஃப்ரீ ஸ்டார்ஸ்க்கு வந்தோடனே அச்சு அடிக்கிறாரு, இது பண்ற அச்சு அடிக்கிறாரு அப்படின்போது நான் எங்க அடிச்சேன் அப்படின்னு அந்த ஒரு மாதிரி. அப்பதான் யோசிச்சேன், என்ன மொத்தத்தையும் ஒப்பிக்கிறாங்களே வந்துட்டு. ஆமா, எல்லாத்தையும் சொல்லுவாங்க. ஸ்கூல் இன்னைக்கு காலையில கூட வந்து ஜிம்னாஸ்டிக் சார் வந்து திட்டுறாரு, நாங்க வந்து ஜிம்னாஸ்டிக் போக மாட்டோம், பேகுக்குள்ள இருக்கிற ஜிம்னாஸ்டிக் ட்ரெஸ் நீ எடுத்து வெளில வை அப்படின்னு சொன்னாங்க என்கிட்ட. அப்புறம் நான் வந்து கொஞ்சம் பாத்துமா, அப்படி போகாம இருக்காதுமா, நல்ல கிளாஸுமா அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு நான் வந்து சொன்னேன், நான் வந்துடுறேன், நான் வந்ததுக்கு அப்புறம் நீ கிளாஸுக்கு போ, நான் வந்து பேசுறேன் அப்படின்னு எல்லாம். ஸ்கூல் எல்லாம் முடிஞ்சு போச்சு, நீ பிக் பாஸ் போயிட்டல, எல்லாமே முடிஞ்சு போச்சு, இதுக்கு அவ்வளவுதான், இனிமே லீவு வெக்கேஷன் தான். ஸ்கூல் பக்கமே போகாத மாதிரி சொல்றீங்க. ஆமா, அப்ப நான் வந்து சொன்னேன், இதுக்கு மேல நான் வேலைக்கு அனுப்பிச்சிடுவேன், ஓகேவா உனக்கு அப்படின்னு கேட்டேன். ஐயோ வேலைக்கெல்லாம் அனுப்பிச்சிடாது, நாங்க ஸ்கூலுக்கே போயிடுறோம். தெளிவா இருக்காங்க, ரொம்ப தெளிவா இருக்காங்க. லைக் 2 பேரும் பார்க்கும் போதே வந்துட்டு ஒருத்தவங்க உங்களை மாதிரி இருப்பாங்க. ஆமா, இன்னொருத்தர் வந்து பிரசிடென்ட். ஆமா, லைக் நாங்க அந்த பிக் பாஸ் இது பார்க்கும்போது கூட எல்லாரும் நீல் டவுன் போடு, இதை பண்ணு அதை பண்ணு, பார்வதி அவங்கள லெஃப்ட் ரைட் வாங்கிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி லைக் அது பார்க்கும்போது எப்படி பார்வதி கூட எல்லாம் சரியான பாண்ட். ஆக்சுவலி அவங்க ரொம்ப அவங்களுக்கு பிடிச்சது வந்து பார்வதி. அதனாலதான் அன்னைக்கு வந்து பார்வதி இந்த மாதிரி பண்ணிட்டு அப்படின்னு வரும்போது, நான் எவிக்டாய் வெளியில வரும்போது என்கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் ஓடி வந்து மடியில ஏறிட்டு என்கிட்ட கேட்டது அதுதான், ஆமா பார்வதி கமுருதின்னு உங்களை தள்ளி விட்டாங்களா அப்படின்னா, நான் வந்து சொன்னேன் இல்லையே அது ஒரு கேம் அப்படின்னு சொன்னேன். இல்லம்மா நீ அழுவுறத பார்த்தேன். அவங்க ஏதோ ரீல்ஸ்ல பார்த்துருக்காங்க அதை.
எபிசோட்ல பார்க்கல. நான் வந்து சொன்னேன், நான் அழலையே அப்படின்னு. இல்லை நீ அழுவுறதை பார்த்தேன். நான் சொன்னேன், இல்லை பிக் பாஸ் கேம் ஷோ தானே, அது ஒரு கேம் அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ அப்போ நாங்கள் பார்வதி கமருதீன் கிட்ட பேச மாட்டோம் அப்படின்னு நான் வந்து சொன்னேன். அப்படி பண்ணக்கூடாது, பேசணும். உனக்கு பாரு பிடிக்கும்ல? ஆமா பாரு பிடிக்கும்மா அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் தான் ஃபினாலில் பார்க்கும்போது என்னை திரும்பி பார்த்தாங்க. பேசட்டா அப்படின்னு கேட்டா, பேசிக்கோ அப்படின்னு நான் சொன்னேன். பேசினாங்க, பாரு கிட்ட போய் பேசினாங்க அவங்க வந்து. ஸோ அண்ட் ஷீ ஃபெல்ட் ஹாப்பி. ஏன்னா அவங்க கிட்ஸ் வந்து பேசும்போது அவளுக்கும் சந்தோஷமா இருக்கும் இல்ல. ஸோ அவங்க பேசினாங்க. ஓகே. அண்ட் இப்போ அந்த கார் இஷ்யூ அந்த இது முடிஞ்சிச்சு. பட் ஆனால் அந்த கார் டாஸ் நடக்கும்போது வந்துட்டு அது ரொம்ப ஹீட்டாக போச்சு. அண்ட் அது முடிஞ்சக்கப்புறமே நீங்களே வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணீங்க, நான் ஒரு வேளை ரொம்ப ரியாக்ட் பண்ணிட்டோனோ, நம்ம வந்து பேசாம ரெட் கார்டுலாம் கொடுக்கும்போது வேண்டாம், அவங்களுக்கு லைஃப் இருக்கு, பர்சனலாக அவங்க வந்து அஃபெக்ட் ஆகும். அது உள்ள வந்து எனக்கு வந்து விக்ரம் வந்து சொன்னாங்க, நான் அன்னைக்கு கிச்சன்ல இருக்கும்போது என்கிட்ட வந்து சொன்னாங்க, அஃப்கோர்ஸ் 2 பேருக்கும் ரெட் கார்டு கொடுத்துருவாங்க அப்படின்னா. அப்போ நான் ரெட் கார்டு கொடுக்கணும் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. ஏன்னா அந்த மாதிரி எந்த ஐடியாவும் எனக்கு இல்லை. நான் என்ன நினைச்சேன்னா, இதை பேசுவாங்க அப்படின்னு. வெளியில இவ்வளோ இஷ்யூ போயிட்டு இருக்கிறதெல்லாம் நமக்கு தெரியாதுல்ல. ஆனா நான் ஒரு வாட்டி விக்ரம் கிட்ட நான் கேட்டேன், வெளியில இப்போ இன்னைக்கு டெலிகாஸ்ட் என்ன நடந்துட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்கும்போது விக்ரம் வந்து சொன்னார் என்கிட்ட வந்து, வெளியில செம்ம பிரச்சனையா இருக்கும் சாண்ட்ரா. அப்போ எனக்கு என்ன மைண்ட்ல போயிடுச்சுன்னா, பிரஜன் எப்படி ஹேண்டில் பண்ணுவாரு? அப்ப நான் விக்ரம் கிட்ட தான், பிரஜன் எப்படி ஹேண்டில் பண்ண? இல்ல பிரஜன் கூட நிறைய பேர் இருப்பாங்க, அதான் அமித், FJ எல்லாரும் இருக்காங்கல்ல, பாத்துப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ரெட் கார்டு கொடுக்கும் அப்படின்றது எனக்கு தெரியாது. எனக்கு என்னன்னா, அவங்க அந்த அந்த ரிக்ரெஷன் இல்லாமலே உள்ளே பிஹேவ் பண்ணிட்டு இருந்தாங்க டில் த ரெட் கார்டு கொடுக்குற வரைக்கும். அவங்க 2 பேரும் அப்படிதான் இருந்தாங்க, பாட்டு பாடி டான்ஸ் ஆடி அவங்க ஜாலியாக இருந்தாங்க. அதே தான் உள்ள நாங்கள் உட்காந்துருக்கும் சோஃபாவில் உட்காந்துருக்கும் போது அரோரா சுபிக்ஷாலாம் அதுதான் சொல்லிட்டு இருந்தாங்க, இன்னும் இவங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க, இன்னும் பாட்டு பாடிட்டு இருக்காங்க. அப்பவும் வந்து அடிடா அவளை, உதடா அவளைன்னு பாடிட்டு இருக்காங்க பின்னாடி. ஓகே. நான் அப்போ விக்ரமை பார்க்கும்போது விக்ரம் வந்து அவங்க எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க, நீ எதுக்கு ஃபீல் பண்ற அப்படின்னு என்கிட்ட கேட்டுட்டு இருக்காருன்றது தவிர, எங்களுக்கு யாருக்குமே தோணலை அவங்க வந்து ரிக்ரெட் பண்றாங்க அப்படின்றது. ஒரு இன்ச் ஒரு பர்சன்டேஜ் கூட அவங்களுக்கு அந்த ரெக்ரெஷன் இல்லை. ஸோ என்னோட இதுல என்னன்னா, கமருதீன் திரும்ப ஏதாவது பண்ணுவாரு, ஏன்னா அவரோட கேரக்டர் அந்த மாதிரி தான். ஒரு வாட்டி பிசிக்கல் அபியூஸ் பண்ணவர் திரும்பவும் பண்ணுவாரோ அப்படின்றது தான் எனக்கு பயமா இருந்துச்சு. ஓகே. அதான் அந்த சூப்பர் டிலக்ஸ் ஹவுஸ் பார்த்தோன்னே நீங்க ஆமா, ஏன்னா அவர் வந்து நான் தூங்கிட்டு இருந்தேன், அது வெளியில வரலன்றது எல்லாரும் எனக்கு வந்து இன்னொரு ஷோல நான் போகும்போது அவங்க சொன்னாங்க, அப்படி காமிக்கல, அவர் வந்த உடனே நீங்க பயந்த மாதிரி தான் காமிச்சு, அப்படி கிடையாது, நான் தூங்கிட்டு இருந்தேன். ஆக்சுவலி சபரி விக்ரம் வந்து அந்த பேசி நான் ஃபுல் செடேஷன்ல இருந்தேன் அன்னைக்கு. பேசி அப்படியே நான் தூங்கிட்டேன். நான் தூங்கினதுக்கு அப்புறம் இவங்க போயிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த தூக்கத்திலேயே எனக்கு சேம் கனவு தான் எனக்கு வருது. அந்த கனவுல நான் வந்து எழுந்து நான் ஸ்ட்ரெயிட்டா பார்க்கும்போது நான் கத்திட்டு எழுந்துக்கிறேன். நான் கத்துறதை கேட்டுட்டு கமருதீன் அங்கிருந்து வந்து அந்த கிளாஸ்ல இப்படி வந்து நின்னு இருக்காரு. நான் எழுந்து இப்படி பாக்குறதும் கமருதீன் அங்க நின்னுட்டு இருக்கு. ஐயோ, அடுத்து என்ன பண்ண போறான்றது தானே என்னோட மைண்ட்ல இருக்கும். நான் அப்பதான் தூங்கி எழுந்து பார்த்த பக்கத்துல யாருமே இல்ல. சோ அதுதான் நான் வந்து இறங்கி ஓட ட்ரை பண்ணது. அப்புறம் கத்தி இது பண்ணி சபரியை கூப்பிட்டு, சபரி வந்து அப்ப சபரி என்கிட்ட சொல்றாரு வந்து, இல்ல நான் வந்து சொன்னேன் கமருதீன் நிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது சபரி என்கிட்ட சொல்றேன், இல்ல அவன் வந்து ஆம்லேட் ஏதோ போட வந்தா, அவன் எவிக்ட் ஆகி வெளியில வந்திருக்க, அந்த காட்டாஸ்குல இருந்து வெளியில வந்திருக்கா, இப்பதான் வந்தா, அவன் இதுக்கு வந்திருக்கா அப்படின்னு சொல்லும் போதுதான் எனக்கு அந்த விஷயம் என்னன்றது புரியுது. அப்ப நான் வந்து சொன்ன சபரி கூட இரு அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் எனக்கு கன்சோல் பண்ணாங்க. ஆனா 2 பேர் தள்ளி கனவுல இருந்தாரு, ஓரமா அங்க படுத்துட்டு இருந்தாரு. நான் பார்க்கவே ஓகே. அதான் அந்த மொமெண்ட்ல உங்களுக்கு அந்த பயத்துல இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கவே இல்லை, அவர் இருந்திருக்காரு. ஆமா, இல்ல நாங்க பார்க்கல. ஏன்னா என் கூட இருந்தது சபரியும் வினோதுக்கு. என்னன்னா வினோத் கமருதீன் கூட பயங்கர க்ளோஸ் இல்ல. சோ வந்து அப்படி ஒரு விஷயம் நடந்துடுச்சு, கமருதீனுக்கு அப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்றது அவர் ஃபீல் பண்ணிட்டு இருந்தார். கமருதீனுக்காக அவர் ஃபீல் பண்ணிட்டு இருந்தாரு. அதனால எனக்கு என் கூட வந்து ரொம்ப அட்டாச்சா இருந்தது விக்ரமும், எனக்கு ரைட் லெஃப்டா இருந்தது வந்து விக்ரமும் சபரியும் தான். தூங்கும்போது கூட இந்த பக்கம் இருந்தாங்க 2 பேரும். அப்படி பார்த்துட்டு தான் நான் தூங்குனது. டக்குன்னு எழுந்து பார்த்தா கமருதீன் நின்றுட்டு இருக்கு. ஸோ அந்த பயம் தான், அந்த ஒரு ஃபியர்ல தான் நான் அந்த கத்துனேன். ஆனா வந்து வெளியில அதெல்லாம் அவங்க வந்து வேற மாதிரி போட்டு இன்னும் நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு நல்லா பண்ணிட்டாங்க. சூப்பரா பண்ணிட்டாங்க. ஓகே. அண்ட் இப்போ வந்து ரீசன்ட்டா புகழ ஆல் கிரெடிட் கோஸ் டு 3 பேர். யார் கூட இருந்த 3 கண்டஸ்டன்ட்ஸ் லேடிஸ் தான், எந்த ஜென்ஸ் எதுவுமே பண்ணல. என்ன இல்ல அப்ப நீங்க சொல்லும்போது பெண்கள் தான் நிறைய சொல்ற மாதிரி ஆக்சுவலி உள்ளே அப்படிதான் இருந்தாங்க. ஓகே. எப்பவுமே அப்படிதானே இருக்கும், பெண்களுக்கு பெண்கள் தானே எதிரியா இருப்பாங்க. விமென்ஸ் டேல சொல்றேன். ஆக்சுவலா என்ன தெரியுமாங்க, இதே மாதிரி ஒரு டயலாக் தான் ஒரு கெஸ்ட் சொன்னாங்க.
பெண்கள் அவங்களுமே என்ன சொல்றது, ஆமா அது எல்லா ஃபீல்டுல நம்ம ஒர்க் பண்ற எல்லா பிளேஸ்லயுமே வந்து பெண்களுக்கு பெண்கள் தான் எதிரி. எனக்கு இப்ப நான் வந்து எனக்கு அந்த ஒரு விஷயம் நடந்திருக்குல்ல, திருப்பி செலிப்ரேஷனுக்குள்ள வந்து எந்த லேடிஸும் என்கிட்ட வந்து சாண்ட்ரா எப்படி இருக்க, ஹெல்த் ஓகேவா அப்படின்னு ஒருத்தங்க கூட என்கிட்ட கேள்வி கேட்கல. ஆனா வந்த ஜென்ஸ் எல்லாரும் கேட்டாங்க. பிரவீனா இருக்கட்டும், வாட்டர்மெலனா இருக்கட்டும், பிரவீன் காந்தி சாரா இருக்கட்டும், கலையரசனா எல்லாருமே வந்து ஓகேவா, நீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு ஆண்கள் வந்து கேட்டாங்க. ஆனா எந்த பெண்களும் என்கிட்ட வந்துட்டு நீங்க நல்லா இருக்கீங்களா, ஹெல்த் ஓகேவா அப்படின்னு ஒருத்தவங்க கூட என்கிட்ட கேட்கல. அது ரொம்ப டீப்பா ரொம்ப ஹர்ட் ஆயிருக்கும்ல. ஆமா. இல்ல ஹர்ட் இல்ல, எனக்கு அவங்கள தெரியும்ல. இப்படிதான் அவங்க பேச நான் எக்ஸ்பெக்ட் பண்றதும் இல்ல. சரி புதுசா என்னமோ கொண்டு வராங்க அப்படின்றது தெரியும். புதுசு புதுசா அவங்க ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்காங்கல்ல, ஹர்ட் பண்ண தான் ட்ரை பண்ணுவேன்றதை தவிர அவங்க வந்து நான் நல்லா இருக்கணும்னு யாரும் நினைக்கிற மாதிரி எனக்கு தெரியவே இல்லை. ஆப்வியஸ்லி அந்த ஒரு இன்டென்ஷன் எனக்கு தெரிஞ்சு பாருக்கு மட்டும்தான் இருந்தது. ஏதோ ஒரு ஹர்ட் ஆயிடுச்சுன்னா வந்து என்ன பார்த்துக்கிட்டது, என்கிட்ட பேசிட்டு இருந்ததும், ஆமா அந்த ஒரு கம்ஃபர்ட் அது கொடுத்ததும் பாரு மட்டும்தான். ஆனா அவங்க கூட ஒரு ஃப்ரிக்ஷன் எனக்கு தெரிஞ்சு பாரு என் கூட இருந்திருந்தா ஃபினாலே ஸ்டேஜ் வரைக்கும் போயிருந்திருக்கும். பாரு போயிருந்திருப்பா. ஆமா, ஒருவேளை அவங்க அந்த ரெட் கார்டு வாங்காம இருந்தா டிசர்விங்கா இருந்திருப்பாங்க. டெஃபினெட்லி. ஏன்னா அவ ஷோ ரன் பண்ணா, நான் உள்ள போற வரைக்கும் she was there இல்ல, அவ பண்ணிட்டு இருந்தாளு, அவ தனியா நின்று போராடிட்டு இருந்தா. அது அதெல்லாம் எனக்கு பயங்கர சர்ப்ரைசிங்கா இருந்தது. ஏன்னா பிகாஸ் நான் போனதுக்கு அப்புறம் அந்த இது எனக்கு தான் வந்தது. அந்த ஹேட்ரட் எல்லாம் எனக்கு வந்து நான் தனியா நின்று போராட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் பயங்கர ஹீட்டப்பா போயிட்டு இருந்தது பாருக்கும் ஒரு ஃபுல் கேங்குக்கும் தான். அவ எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்குன்றது எனக்கு அப்ப தெரியும். மேம், இப்போ புகழ் அண்ட் பிரஜின் அவர்கள் வந்து 2 பேரும் சேர்ந்து ஒரு படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சுல, அதை பார்த்த உடனே நிறைய கமெண்ட்ஸ் வந்து லைக் இன்னும் ஸ்டில் பிரஜின் அவர்களுக்கு ஒரு நெகட்டிவா ஒரு மீம் வர மாதிரி, எதுக்கு புகழ் வந்து ஒரு காமெடி கூட நடிக்கிறாரு அப்படின்ற மாதிரிலாம் ஒரு டேர்ம் அதை நீங்க பாத்தீங்களா? அது மாதிரி பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி சொல்றது, ஏன் இப்படி வந்து இன்னும் அந்த நெகட்டிவிட்டியை பிடிச்சிட்டு லைக் பிரஜின் அவர்கள் வந்து அந்த பேப்பர் ரவுடி பிரஜின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு டேர்ம் வந்து கலாய்க்கிறதா இருக்கட்டும், கூப்பிடுறதா இருக்கட்டும், அது எப்படி பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? இப்ப வந்து சோஷியல் மீடியால தான் இது நடக்குது. சோஷியல் மீடியா ரியாலிட்டி வேர்ல்டு கிடையாது. நிறைய ஃபேஸ்லெஸ் பீப்புள்ஸ் உட்கார்ந்து அவங்க பாட்டுக்கு என்ன வேணா பண்ணலாம். அவங்க ஒரு வெரிஃபிகேஷன் டிக்கு கூட வாங்காம நீங்க சடனா ஒரு புது மெயில் ஐடியை வச்சு நீங்க ஒரு பேஜை ஓபன் பண்ணி டக்கு டக்குன்னு அசிங்கமா பேசலாம். இப்ப தனஞ்சயன் சார் கூட போஸ்ட் போட்டிருந்தாரு. அதாவது வந்து இந்த மாதிரி சோஷியல் மீடியால பண்றவங்க யாரை வேணாலும் கமெண்ட் பண்ணலாம், அது அவங்க என்ன பொசிஷன்ல இருக்காங்க, என்ன பண்ணிட்டு இருந்திருக்காங்க அப்படின்றதெல்லாம் பாக்குறதே கிடையாது. ஸ்ட்ரெயிட்டா வந்து அசிங்கப்படுத்திட்டு போறதுக்குன்னு ஒரு பிளாட்ஃபார்மா அது வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ நம்ம அது வந்து பார்க்காம இருந்தாலே போதும். ரியல் வேர்ல்டு அது கிடையாது. நான் வந்து ஃபீல் பண்ணது அதுதான். ஆக்சுவலி நான் வெளியில வரும்போது கூட நிறைய பேர் என்கிட்ட வந்து நான் என்ன பண்ண போறேன், ஐயோ சாண்ட்ரா என்ன பண்ணுவா, இவ்வளோ நெகட்டிவிட்டி ஆயிருக்கு, ஐயோ எப்படி ஃபேஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு எப்படி இருந்ததுன்னா, நான் எந்த தப்பும் பண்ணலை, என்கிட்ட தான் தப்பு பண்ணியிருக்காங்க, நான் எந்த தப்பும் பண்ணலை, நான் ஏன் மூஞ்சியை மறைச்சிக்கணும், நான் ஏன் வந்து வெளியில வராம இருக்கணும், நான் வருவேன், நான் என் ஃபேமிலிக்காக நான் உள்ள போனேன், நான் என் ஹஸ்பண்டுக்காக உள்ள போனேன், நான் என் குழந்தைங்களுக்காக உள்ள போனேன், நான் வெளியில வந்து ஃபேஸ் பண்ணுவேன் அப்படின்னு நான் தைரியமா இருந்தேன். நான் ஃபேஸ் மாஸ்க் போடாம வெளியில போனேன். அவ்வளோ லவ் எனக்கு. நான் எங்க முன்னாடி எல்லாம் நான் பிக் பாஸுக்கு முன்னாடி நான் வந்து மாஸ்க் போட்டுட்டு போய் சுத்திட்டு இருந்தேன் எல்லா இடத்துலயுமே. ஆனா பிக் பாஸுக்கு அப்புறம் நான் வந்து ஒரு இடத்துல கூட நான் மாஸ்க் போட மாட்டேன். ஏன்னா ஐ வாண்ட் டு ஃபீல் தட் லவ். நான் இப்போ எல்லாருமே வந்து ஒரு இடத்துக்கு இப்போ நீங்களா இருந்தா கூட உங்களுக்கு ஃபேஸ் ரெகக்னேஷன் வேணும்ன்றதுக்காக தானே நீங்க போராடிட்டு இருக்கீங்க. நான் எங்க ஃபேஸ் தெரியணும், வெளியில தெரியணும், எங்களுக்கு ரெகக்னேஷன் கிடைக்கணும், எங்களை 4 பேருக்கு பிடிக்கணும், வந்து பேசணும் அப்படின்னு இருக்காங்கல்ல. ஆப்வியஸ்லி ஆஸ் அன் ஆக்ட்ரஸ் எனக்கும் அதுதான் வேணும். அது சோஷியல் மீடியால நடக்கிற ஒரு நெகட்டிவிட்டினால இது என் லைஃப்ல எதுவுமே பாதிக்க போறது கெடுது இல்ல. பிஆர் பண்ணது, அந்த பிஆர் முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், முடிஞ்சிடுச்சு. இப்போ இந்த 3 பேருக்கு இருக்க ஒரு 4-5 பேர் வந்துட்டு என் கமெண்ட்ஸ்ல வந்தோ இல்ல வந்து ஏதோ நான் ஒரு போஸ்ட் போட்டேன்னா அங்க வந்து ஏதாவது அசிங்கமா பேசுவேன்றதை தவிர வெளியில என்ன ஏதாவது பண்ண முடியுமா? என் படம் ரிலீஸ் ஆனா தியேட்டர்ல ஏதாவது பண்ண முடியுமா? பண்ண முடியாது. என் டேலண்ட் எடுத்துட்டு போக முடியுமா? இல்ல. நான் நடிக்கிற இடத்துல இப்ப அவங்களாலதான் எனக்கு இவ்வளவு படங்கள் வந்திருக்கு, எனக்கு இவ்வளவு ரெகக்னேஷன்ஸ் கிடைச்சிருக்கு. இவங்க இவ்வளவு பிஆர் பண்ணி என்ன பெரிய ஆளாக்கி விட்டுட்டாங்க. எங்க பார்த்தாலும் சாண்ட்ரா தான். எனக்கு ப்ரொடக்ஷன்ல இருந்து கால் பண்ணி சொன்னாங்க, சாண்ட்ரா
இன்னும் சாண்ட்ரா எங்க பார்த்தாலும் சாண்ட்ராவா இருக்கு அப்படின்னு. அப்ப நான் வந்து சொன்னேன், எங்க பார்த்தாலும் சாண்ட்ரா இருக்கு, ஆனா சாண்ட்ராக்கு என்ன பேருன்னு தெரியுமா உங்களுக்கு? அதெல்லாம் எங்களுக்கு தெரியணும்னு அவசியம் கிடையாது. எங்க பார்த்தாலும் சாண்ட்ரா தான் இருக்கு, அது போதும் எங்களுக்கு. ஓகே. அந்த பேர் அவங்களுக்கு போதும். நீங்க நெகட்டிவ் பண்றீங்களோ பாசிட்டிவ் பண்றீங்களோ, பாசிட்டிவ் பண்ணிருக்கு சரி, அவங்க பிஆர் பண்ணி அவங்கள பாசிட்டிவா காமிச்சிட்டாங்க. அந்த 3-4 பேரை வந்து பாசிட்டிவா காமிச்சிட்டாங்க, என்ன வந்து அட்டர் நெகட்டிவா காமிச்சிட்டாங்க. ஆனா இன்னைக்கு வெளியில நான் தான் போயிட்டு இருக்கேன். மவுஸ் இங்க தான் ஓகேவா? சோ உங்களோட 30 லட்சமோ 15 லட்சமோ 7.5 லட்சமோ ஏதோ ப்ராஃபிட் ஆயிடுச்சு. எனக்கு ப்ராஃபிட் ஆயிடுச்சு. இதாங்க மாஸ்டர் பிளான் இது. இது ஏன் மாஸ்டர் பிளான் நடந்திருக்கு டெஸ்டினி. நான் அததான் நான் வந்து வினோத் விஷயத்திலேயே சொன்னது. நீங்க ஸ்கெட்ச் ஒருத்தங்களுக்கு போடுறீங்க, ஸ்கெட்ச் வேற ஸ்கெட்ச் வேற மாதிரி ஒர்க் அவுட் ஆகுது எனக்கு. அதனால பாரு வந்து உள்ள உட்காந்து ஒண்ணு பண்ணி சொல்லிட்டே இருப்பேன் என்கிட்ட வந்து, ஏன்னா அவன் பண்றது வந்து நமக்கு சாதகமா தான் அமையுது அப்படின்னு மாதிரி. நிஜமா அப்படிதான் எனக்கு. நான் அதுதான், எனக்கு யூஏல இருந்து ஒரு கால் வந்துச்சு, ஒரு ஷாப் ஓப்பனிங்க்கு வந்துச்சு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இன்னும் உங்க வீடியோ எங்க வந்திருந்தாலும் 3000-4000 கமெண்ட்ஸ் வருது அப்படின்னு. அப்ப நான் வந்து இவ்வளோ கமெண்ட்ஸ் எல்லாமே கழுவி ஊத்திருக்காங்க, ஃபுல் போட் கமெண்ட்ஸ். அப்ப நான் வந்து எஸ் சார் அப்படின்னு சொல்லும்போது அவரு என்ன பாக்குறாருன்னா, ஓ இந்த பர்சன் இங்க வந்துட்டேன்னா அவ்வளவு பேர் வராங்க அப்படின்றது பாக்குறேன். ஓ இவ்வளவு மில்லியன் வியூஸ் போகுது அப்படின்னு அவங்க நினைச்சுக்கிறாங்க. கிடைக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஒருத்தவங்க கால் பண்ணி சொல்லியிருக்காங்க, எனக்கு வந்து அவங்க ஷாப் ஓப்பனிங்க்கு என்ன கூப்பிட்டு இருக்காங்க யூஏக்கு. ஸோ வாட்டர் இட் இஸ், நீங்க வந்து அங்க கொடுக்கறது ஒரு ஃபேம், எனக்கு சோஷியல் மீடியால கொடுக்கறது. நீங்க போடுற குப்பையெல்லாம் நான் வந்து அள்ள போறது இல்லை. நீங்க குப்பை போட்டுட்டு நீங்க அங்கேயே தான் உட்கார்ந்து இருக்க போறீங்க, நான் நடந்து போயிட்டே இருக்கேன், அவ்வளவுதான். அதனால இதுக்கு எதுக்குமே நான் ரெஸ்பாண்ட் பண்றதும் இல்லை, அது எதுவுமே நான் பாக்குறதும் இல்லை, எனக்கு இது தேவையும் இல்லை. நான் சோஷியல் மீடியால வாழலை, நான் ரியல் லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கேன். இதனால என் குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. எனக்கோ பிரஜனுக்கோ என் குழந்தைங்களுக்கோ ஏதாவது எஃபெக்ட் ஆகுதா? நீங்க பேசுறீங்க, நீங்க ஒரு 10 கமெண்ட் என்னை பத்தி அசிங்கமா போட்டுட்டு இது போட சொன்னவங்க கிட்ட காமிக்கும் போது அவங்களுக்கு ஒரு மன நிம்மதி, அவ்வளவுதானே கிடைக்குது. அவங்க நிம்மதியா இருந்துட்டு போகணும். நீங்க வாழ்ந்துக்கோங்க, எனக்கு பிரச்சனை இல்லை, என் வாழ்க்கை வேற, நான் வாழ்ந்துக்கிறேன். நான் இப்ப எனக்கு என்ன பிடிச்சவங்க யாருமே போய் யாரோட பேஜ்லயும் போய் அசிங்கமா கமெண்ட் பண்றதோ இல்ல வந்து சண்டைக்கு இழுக்கிறதோ அந்த மாதிரி எதுவுமே பண்றது நான் பார்த்தது கிடையாது. என்ன பிடிச்ச கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க அவங்க. ஆனா இவங்க தான் எங்க போனாலும் எனக்கு இந்த நான் ஸ்பேஸ்ல பேசும்போது அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க, அசிங்கமா பேசுறாங்க சாண்ட்ரா, நாங்க ஏதாவது பேச போனா கூட ரொம்ப அசிங்கமா பேசுறாங்க. ஆனா பேசட்டும் விடுங்க. நான் கமருதீன் கிட்ட அந்த காருக்குள்ள உட்காந்து ஒரு விஷயம் சொன்னேன், கமருதீன் அசிங்கமா பேசுனா நாளைக்கு உனக்கு அசிங்கம், நீ உன் மூஞ்சை வெளியில காமிக்க முடியாது. இப்போ அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, ஃபேக் ஐடியில இருந்து பண்ணனா நம்மள யாருக்கும் தெரியாது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. நீ 4 செவத்துக்குள்ளேயே வெளியில இறங்க முடியாம நீ இதை பண்ணிட்டு இருக்க, உன்னால வெளியில வரவும் முடியாது, நீ அங்கேயே தான் உட்காந்துட்டு இருப்ப, நீ போன் நோண்டிட்டு இருப்ப, நான் மேலே ஏறி போயிட்டே இருப்பேன். அதுதான் விஷயம். எனக்கு அதனால எந்த கவலையும் கிடையாது. நீங்க என்ன வேணா என்ன கூப்பிட்டுக்கோங்க. நீங்க எனக்கு கொடுக்குற பட்டன் நான் வாங்கி கையில வச்சுக்கணும்னு அவசியம் எனக்கு கிடையாது. நீங்களே வச்சுக்கோங்க, எனக்கு தேவையில்லை. ஏன்னா வேணும்ன்றதை நான் எடுத்துப்பேன். அந்த ஸ்கேம்ட்ரான்றதை நான் எடுத்துட்டேன், அதை நான் வந்து ப்ரொடக்ஷன் பேர்ல போட்டுட்டேன். அப்புறம் நடிப்பறக்கு தானே ஆக்டிங் குயினே போட்டுடுவேன் நான். அவ்வளவுதான், அவ்வளவுதான், நான் எடுத்துப்பேன். நீ பேர் கூட நான் எடுத்துக்கிறேன், நீ என்ன வேணா பேசு. நீ பேசுறதுக்கு நான் ஆள் கிடையாது, நீ என்ன ரீச் பண்ண கூட முடியாது. இந்த கமெண்ட்ஸ்ல தான் நீ என்ன ஏதோ பேசிட்டு இருக்காங்க, இல்ல ஏதோ ஒரு போஸ்ட் எங்கேயோ ஒரு இடத்துல ட்விட்டர்லயோ இல்ல வந்து இன்ஸ்டாகிராம்லயோ தான் பேசுறாங்க. அதை பாக்குறதுக்கு ஒரு 3 பேர் 4 பேர் இருக்காங்களா, அவங்க ஹாப்பியா இருக்காங்கன்னா இருந்துட்டு போட்டோம், என்னால அவங்க சந்தோஷம். அந்த வீட்டுக்குள்ள திரும்ப வந்து பண்ணாங்கல்ல, திரும்ப வந்தவையான அந்த மாதிரிதான். அவளுக்கு சந்தோஷமாயிருச்சா, சரி ரம்யாவுக்கு சந்தோஷமாயிடுச்சா, கனிக்கு சந்தோஷமாயிடுச்சா, திவ்யாவுக்கு சந்தோஷம், இருந்துட்டு போட்டோம், அவ்வளவுதான். எக்ஸாக்ட்லி, நான் அதுதான் சொல்றது. என்ன எந்த நெகட்டிவிட்டியும் ஸ்டாப் பண்ண முடியாது. சீரியஸா நான் சொல்றேன். இவங்க 30 லட்சத்தோட பிஆர் என்ன போட்டு அடிச்சாங்க. என்ன நடந்துச்சு? எனக்கு ஒண்ணுமே நடக்கல. எனக்கு என் வாழ்க்கையில நல்லதுதான் நடந்திருக்கு. எனக்கு எதுவும் கெடுதல் நடக்கல. நீங்க பேர் கொடுக்கறதுனாலயோ இல்ல என்ன இப்படி எல்லாம் போர்ட்ரேட் பண்ணி என் ஃபேமிலி அசிங்கப்படுத்தி இல்ல என் ஹஸ்பண்ட் அசிங்கப்படுத்தி என் குழந்தைங்களை வரைக்கும் அசிங்கமா பேசியிருக்காங்க. இதெல்லாம் வந்து இது எல்லாமே யாருக்கு வந்து சேரும்? யாரு பண்றாங்க? அவங்களுக்கு தான். எனக்கு எதுவுமே வராது. ஏன்னா நான் யாருக்கும் கெடுதல் பண்ண போல. இப்ப நிறைய பேர் வந்து சொல்றாங்க, நான் 2 பேர் வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டேன். நான் என்ன பண்ணேன்? நான் ஒண்ணுமே பண்ணலையே. அவங்க பண்ணதுக்கு தான் சேனல் கொடுத்ததுதான் ரெட் கார்டு. நான் யார்கிட்டயும் போய் ரெட் கார்டு வேணும்னு கேட்கவும் இல்லை, நான் எதுவுமே பண்ணவும் இல்லை. அவங்க கொடுத்த ரெட் கார்டுக்கு எனக்கும் எந்த சம்மந்தம் இல்லை. நான் போய் கேட்டிருக்கேன், நான் ரெட் கார்டு கொடு, நான் என்ன வெளியில அனுப்புன்னு தான் நான் கேட்டிருக்கேன். நான் யார் வாழ்க்கையும் கெடுக்கவும் போல, நான் எதுவுமே நான் பண்ணல.
இதெல்லாம் அவங்களோட அசம்ஷன்ஸ் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சில பேர் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி பண்றது அது இப்போ வந்து பாரு பண்ணாங்களா இல்ல பாரு பேர்ல ஷேடோ பிஆர் வேற யாராவது பண்ணியிருக்காங்களா அப்படின்றது எனக்கு தெரியல. பட் இட்ஸ் எ பிஆர், அது மட்டும் எனக்கு தெரியும். யார் பண்ணாங்கன்றது எனக்கு கிளியரா தெரியல. ஆனா அது பிஆர்னால வந்தது. எனக்கு ஒண்ணுமே இல்லை. நீங்க வந்து உங்களுக்கு வந்து 100 நாள் வேலை திட்டம் மாதிரி நீங்க வந்து அதை கொடுத்துருக்கீங்க. 100 நாள் வேலை திட்டம் உங்களுக்கு முடிஞ்சு போச்சு, பிஆர் முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் அவங்கவுங்க நீங்க என்ன பண்ணுவீங்க? அடுத்தடுத்து எனக்காக நீங்க காசு செலவு பண்ணிட்டு இருப்பீங்களா? நான் போற இடத்துல எல்லாம் இப்ப சரி இந்த வீடியோக்கு கீழே ஒரு 100 கமெண்ட் போடுறதுக்கு நீ காசு கொடுப்பேன், அதுதானே நடக்கும். வேற எதுவும் இல்ல. அப்போ உங்களுக்கு நல்லது தானே, உங்களுக்கு மைலேஜ் தானே. சூப்பர் மேம், பெர்ஃபெக்ட் மேம். அழகா புடிச்சிட்டீங்க ஸ்ட்ராட்டஜி. அவ்வளவுதான். சிரிச்ச முகத்தோட ஜாலியா இருக்கீங்க மேம். ஆமா அவ்வளவுதான். இப்ப அதுதான் ஃபர்ஸ்ட் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இவ வந்து அழுது உட்கார போறா அப்படின்னு. நான் அழுது உட்கார மாட்டேன். நான் லைஃப்ல இதை விட நான் பெருசா பாத்திருக்கேன். நானே போய் என் கையாலே என் அண்ணா இறந்த ஃப்ரீசர் பாக்ஸை இழுத்து திறந்து என் அண்ணா காலை பார்த்துட்டு திருப்பி நான் க்ளோஸ் பண்ணிருக்கேன். ஓகேவா? யார் லைஃப்ல அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்க மாட்டேன். கேஸ் போட போன இடத்துல எனக்கு வந்து ஒரு ஆல்பம் காமிச்சாங்க போலீஸ் வந்து. அந்த கேஸை நான் விட்ரா பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த ஆல்பம் எப்படி இருந்ததுன்னா ஃபுல்லா ஆக்சிடென்ட் ஆகி இப்படிதான் இருக்கும் ஆக்சிடென்ட் ஆனா அப்படின்னு எனக்கு அதாவது என்னை டைவர்ட் பண்றதுக்கு அதை காமிக்கிறாங்க. என் லைஃப்ல நான் நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கேன். என் அப்பா கூட நான் கேன்சர் வார்டு போயிருக்கேன். ஒவ்வொரு வாட்டி அவருக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு அங்க பார்க்காத லைஃப் கிடையாது இல்ல வெளியில நான் பாக்குறது. இந்த பிக் பாஸ் ஹவுஸோ இல்ல நீங்க போடுற கமெண்ட்ஸோ எதுவுமே என்ன அஃபெக்ட் ஆகாது. நான் இதையெல்லாம் தாண்டி நான் பெரிய கஷ்டங்கள் நான் லைஃப்ல பார்த்துட்டு வந்திருக்கேன். நான் தனியா ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கேன். நான் தனியா வேலை பார்த்து நான் படிச்சு நான் இவ்வளவு தூரம் நான் வந்திருக்கேன். நான் தனியா என் குழந்தைங்களை வளர்த்திருக்கேன். நான் பிரெக்னெண்டா இருக்கும்போது நான் தனியா இருந்திருக்கேன். அந்த ஸ்ட்ரகிள்ஸ் எனக்கு இருக்கு. என் லைஃப்ல அவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் நான் தாண்டி நான் வந்த எனக்கு நீங்க கொடுக்குற ஒரு பட்டமோ இல்லைன்னா வந்து நீங்க கொடுக்குற ஒரு பேட்ஜோ இதெல்லாம் என்ன எஃபெக்டே ஆகாது. எனக்கு இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது எனக்கு லைஃப்ல. ஏன்னா அப்பா இறந்த போதும் தனியா நின்று எல்லாத்தையும் நான் பண்ணேன். நைட்டு நான் அந்த ஃப்ரீசர் பாக்ஸுக்கு முன்னாடி நான் தனியா உட்காந்துருந்தேன். 2 குழந்தைங்களை 2 சைடுல படுக்க வச்சுட்டு பிரஜன் வந்து ஊட்டியில இருந்து வந்துட்டு இருக்காரு கேரளாவுக்கு. நைட்டு ஃபுல்லா அந்த ஃப்ரீசர் பாக்ஸ் முன்னாடி யாருமே இல்லாம நான் தனியா உட்கார்ந்து இருந்திருக்கேன். இதை விட எல்லாம் எனக்கு எதுவுமே இல்லை லைஃப்ல. இதையெல்லாம் நான் தாண்டி வந்துட்டேன். இதெல்லாம் எனக்கு ஜுஜுப்பி, அவ்வளவுதான். பேசிட்டு போங்கடான்னு இருப்பேன். நான் வந்து லாக் அவுட் பண்ணா முடிஞ்சு போச்சு. நீ யாருன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா உனக்கு ஐடென்டிட்டி இல்லை, உனக்கு பேர் எதுவுமே இல்லை. ஆனா சாண்ட்ரா தான். என்னைக்குமே சாண்ட்ரா தான். என் பேரை வச்சுதானே நீ வந்து பேசிட்டு இருக்க. என் பேர்னால தானே நீயே வந்து பேசுற. உனக்கு காசு கிடைக்கிறது என் பேர்னால தானே. அவ்வளவுதான். எனக்கு அதனால எந்த ரிக்ரெஷனும் இல்லை. ஐ எம் வெரி ஹாப்பி. என் கூட என் பசங்க இருக்காங்க, என் ஹஸ்பண்ட் இருக்காங்க. எதுவா இருந்தாலும் என்ன பாத்துக்கிறதுக்கு அவங்க என்ன கிரிட்டிசைஸ் பண்ண போறதும் இல்லை, என்ன ஜட்ஜ் பண்ண போறதும் இல்லை. அது வரைக்கும் மை லைஃப் இஸ் ஈஸி, மை லைஃப் இஸ் ஹாப்பி. தட்ஸ் ஆல். சூப்பர் மேம். லெட்ஸ் டேக் திஸ் மொமெண்ட் டு அப்ரிஷியேட் சாண்ட்ரா. Thank you so much. ஏன்னா ஆக்சுவலா நீ இவ்வளவு சொல்லும் போது கூட ஒரு இடத்துல கூட என்ன நம்ம இவ்வளவு பார்த்தாச்சு, இவ்வளவு விஷயங்கள்ல வந்து டிஸ்டர்ப் பண்ணாது, ஹர்ட் பண்ணாது, நான் பாட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்றது ரொம்ப ஒரு கிளாரிட்டியோட இருக்கீங்க பாத்தீங்களா. ஆஃப்டர் பிக் பாஸ் இப்போ குழந்தைங்களும் வந்துட்டு நல்லா நீங்க சொன்ன மாதிரி செட்டில் ஆயிட்டாங்க, இது பண்ணிட்டாங்க, புரிஞ்சுக்கிட்டாங்க. நீங்களும் நிறைய அடுத்த படங்கள் ப்ராஜெக்ட்ஸ் கமிட் ஆயிட்டீங்க. அனௌன்ஸ்மெண்டோட சீக்கிரம் வாங்க. நாங்க அது ரொம்ப எக்ஸ்க்ளூசிவா நாங்க எடுக்கிறதுக்கு காத்துட்டு இருக்கோம். எங்களுக்கு ஒரு மேடையை கொடுங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். இந்த கேட்டகரி வந்து உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா அமைஞ்சிருக்கு, பொருத்தமா இருக்கு. அண்ட் உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி. பெஸ்டா இருக்க சாண்ட்ரா உங்களுக்காக பிரஸ்டா வழங்கும் அனைத்திலும் பெஸ்டா. ஓ தேங்க்யூ. 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 Presta Premium Women's Wear. Let your body love it. Presta.